இங்கே இந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மாவோட கல்லறை கிட்ட போய் மண்ணெல்லாம் நோண்டிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு அவங்க அப்பா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. அந்த பொண்ணோட கையும் அடிபட்டு இருக்கு. அந்த குழந்தைகிட்ட அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த குட்டி பொண்ணு அவரோட அம்மாவும் கார்ல போயிட்டு இருக்கப்போ ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதுல அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. ஆனாலும் இந்த குட்டி பொண்ணு தினமும் போய் அவங்க அம்மா கல்லறையில உட்காந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பா. எங்க அம்மா ஒரு நாளாவது நான் பாக்கணும்னு நினைக்கிறா. மலையோட உச்சியில போயிட்டு கூட அம்மா வருவாங்க நினைச்சு கையை நீட்டிட்டு நிக்கிறா. இப்ப இவங்க அப்பா இந்த பொண்ணை காண்டு தேடிட்டு வர்றாரு. அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட கல்லறையில தான் இருக்கு. அதனால அவங்க அப்பா அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துறாரு. இப்ப அடுத்த நாள் அந்த அப்பா இந்த குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்தாவது அவளோட மனசு மாறுன்னு சொல்லி ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு யாரு கூடயுமே விளையாட மாட்டேங்கிறா. இப்போ ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன், நீ தனியா இருட்டான ஒரு பிளேஸ்ல இருக்கப்போ நீ ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நினைச்சு கடவுள் உங்ககிட்ட பேசுவாரு அப்படின்னு சொன்னதை கேட்டு ஒரு குப்பை டப்பாக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறா. அவளுக்கு கொஞ்ச நேரத்திலேயே பயமாயிடுது. எரிந்து வெளில வந்துடுறா. உடனே அந்த பையன் நீ ஒரு பயந்தாங்கொல்லின்னு சொல்லி அவளை வெறுப்பேத்துறான். இப்ப அந்த 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல அந்த பொண்ணு அந்த பையன் கீழே தள்ளி விட்டுறான். அந்த பொண்ணு பயங்கரமா அழுவுறா. இப்ப நைட்டு முழுக்க அவ அழுதுட்டே இருக்கா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மிஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அங்கேருந்து அவங்க அம்மா கல்லறைக்கு போறா. அங்க போய் அம்மா ப்ளீஸ் வாங்கன்னு சொல்லி அழுதுட்டே இருக்கா. அப்பதான் அவங்க அம்மா பின்னாடி இருப்பாங்க. அந்த பொண்ணை கூட்டி இனிமே நீ அழக்கூடாது, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க. இப்ப அந்த குட்டி குழந்தையோட விளையாடுறாங்க. அவங்க போட்டு இந்த ரெட் ஸ்வெட்டர் கூட அந்த குழந்தைக்கு போட்டு விடுறாங்க. அந்த குழந்தை அம்மா நீங்க இனிமே என் கூட இருங்க ப்ளீஸ் போகாதீங்கன்னு கெஞ்சிரா. ஆனாலும் அவங்க அம்மா கடவுள் உன்னை மீட் பண்றதுக்கு ஒரே ஒரு மட்டும் தான் சான்ஸ் கொடுத்திருக்காரு, நீ அழாம இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த குட்டி பொண்ணு திரும்பி பாக்குறா. அப்ப அவங்க அம்மா அங்க இருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொல்றா. இப்ப அடுத்த நாள்ல இருந்து இவன் நார்மலா ஆகிடுறா. என்னதான் பண்ணாலும் விதியை மாத்த முடியாது, அம்மா திரும்ப வர மாட்டாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் எப்பவும் போல சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட அவ ப்ராமிஸ் பண்ணிருப்பா. அதனால அந்த பொண்ணு அழாம சந்தோஷமா ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சிடறா. இந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது யாராவது மீட் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களா? ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.